நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வாது மலை போயிருந்தோம். நைட்டு ஒரு 10 o'clock கிளம்ப சொல்லியிருந்தாங்க. கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறோன்னே தெரியாது. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். போகிற வழியில் தான் சொன்னாங்க ஜவ்வாது மலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி. சரி ஜவ்வாது மலைக்கு போகலான்னு நைட்டு 12 மணிக்கு கிளம்பணும். 10 o'clock பிளான் பண்ணி 12 மணிக்கு கிளம்பி விடிய காலைல 5 மணிக்கு ரீச் ஆனோம். ஒரு பெட்ரோல் பங்க்கில் வண்டி நிறுத்திட்டு லைட்டாக அங்கே கொஞ்சம் தூங்கிட்டு 1 hour விடிஞ்ச உடனே தான் மேலே ஓப்பன் பண்ணுவாங்க போகிறதுக்கு, வண்டி ஓட்டுறதுக்கு சொன்னாங்க. சரி விடிஞ்ச உடனே வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சன்லைட் வந்து முன்னாடியே வந்து அடிக்குது, வண்டி ஓட்ட முடியல. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 8 மணிக்கு மேலே போகிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இங்கே ஊரில் ஒரு பார்க் இருந்தது. அந்த பார்க்கை ரீச் ஆனோம். ரீச் ஆகிட்டு பக்கத்துலேயே ஒரு லேக் இருக்குது. அதில் தான் வந்து படகு சவாரி பண்ணுறாங்க. அதில் போகலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். அங்கே போனால் 8 o'clock தான் ஓப்பன் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் போனது ஒரு 7 o'clock இருக்கும். சரி இங்கே எங்கே சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சாப்பாடு எங்கே இருக்குன்னு கேட்டோம். பக்கத்தில் ஒரு 1 kilometer இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே பக்கத்துலேயே அப்படியே வண்டியை விட்டுட்டு நடந்தே போக ஆரம்பிச்சிட்டோம் சாப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு. இந்த லொக்கேஷன் தான் அது. அந்த ஏரி தான் நினைக்கிறது. ஏரி பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. சின்னதாக தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே பாருங்கள், நடுவில் நல்லா தீவு மாதிரி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருந்தது. சரி போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டு வர போயிட்டோம். ஒரு 1 kilometer நடந்தோன்னா காலையிலே சுற்றி பார்க்கணுன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா செம்ம பிளேஸ் அது. அதிகமாக சுற்றி பார்க்குறதுக்கு ஜவ்வாது மலையில் எதுவும் கிடையாது, ஏலகிரி மலையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஜவ்வாது மலையில் பார்த்தீங்கன்னா லேக்கு, ஒரு கோவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, முருகன் கோவில், சிவன் கோவில், அப்புறம் ஜூ இருக்காங்க, அனிமல் ஜூ இருக்குது. அதோட நாங்கள் இந்த இடம் மட்டும்தான் பார்த்தோம், வேறு எங்கேயும் பார்க்கல. இந்த ஹோட்டலில் சாப்பிட்டது ரொம்பவே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. குறை சொல்கிற அளவுக்கே இல்லை, சூப்பராக இருந்தது. சரி சாப்பிட்டாச்சு. வந்து ஒரு 8 o'clock மேலே பே பண்ணிவிட்டு படகு சவாரியும் போயிட்டு வந்தாச்சு. அவங்களே காலால் பெடல் பண்ணிக்கிட்டே போனாங்க. எவ்வளோன்னு தெரியல, 1/2 hourக்கு வந்து 50 rupees நினைக்கிறேன். 50 or 70 தெரியல, மறந்துட்டேன். 1 week ஆகிடுச்சு, எனக்கும் மறந்து போச்சு. ஏன்னா நான் போகல, கிட்ஸ்லாம் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்கேருந்து பாவம் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு கூப்பிட்டுட்டே நின்றுட்டு இருந்தாங்க அவங்க வர வரைக்கும். போயிட்டு சீக்கிரமாக வந்துட்டாங்க. சரி அந்த 15 minutes நீங்கள் போயிட்டு வாங்க, 15 minutes நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என்ன ஒரு கொடுமைன்னா, போயிட்டு வந்த 15 minutesல நீங்கள் வந்து எல்லையை தொட்டாலே நீங்கள் வெளியில் வந்துடணும்னு சொல்லிட்டு இவர் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதோ நிற்கிறாரு அவர். இல்லை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லோரையும் இறக்கி விட்டார். அப்புறம் இறங்கிட்டு சரி ஓகே எதுக்குடா இந்த படகுல ஏறணும் அப்படின்னு நினச்சிட்டு வெளில வந்துட்டோம். அவங்க முன்னாடியே சொல்லவே இல்லை. நாங்கள் சொல்லியிருந்தோம் போயிட்டு 15 minutes அவங்க போயிட்டு வரட்டும், பாப்பா வச்சுருக்கேன், நான் 15 minutes போயிட்டு வந்துடுறேன், நான் தனியாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போது அவங்க விடலை. சரி ஓகே நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த இடம் பாருங்கள், இதான் அந்த உள்ள தீவு மாதிரி இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு அந்த இடம். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஏலகிரி மலைக்கும் ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து பார்த்துட்டு மதியமாக கிளம்பிட்டோம் ஏலகிரி மலைக்கு. லஞ்சுக்கு முன்னாடியே கிளம்பிட்டோம். மேலே பாருங்கள் வியூலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஏற்கனவே ஒரு தடவை ஏலகிரிக்கு போயிருந்தோம், செம்ம வெயில். ஆனால் இந்த தடவை போகும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல, சில்லுன்னு தான் இருந்தது மேலே கிளைமேட்டு. போன தடவை போகும்போது தான் வெந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்தோம், போக முடியாமல் இருந்தது. இந்த தடவை சூப்பராக இருந்தது கிளைமேட்டு. போகிற வழி ஃபுல்லாமே இந்த மரம் தாங்க. இங்கே பாருங்க பூ பூத்துருக்கு. இந்த மரம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய இருக்குது ஏலகிரி மலை ஃபுல்லாகவுமே இந்த பூ தான். காலையில் அதுவும் அந்த சன்லைட்டில் பார்க்கும்போது செம்ம அழகாக இருந்தது. என்னோடய ஃபோன் கேமராவில் அந்த அளவுக்கு கிளியராக தெரியல, நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அங்கே போயிட்டு எல்லா இடமும் சுற்றி பார்த்துருக்கோம் ஆல்மோஸ்ட்டு. அப்புறம் இங்கே ஒரு அரண்மனை இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அரண்மனை வந்து நான் பார்க்கவே இல்லை. ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க, ஃப்ரெண்டோட ஃபேமிலி தான் இது. அவங்களும் நாங்களும் தான் போயிருந்தோம். நாங்கள் 4 பேர் பிளான் பண்ணி போனோம். அங்கேருந்து ஃப்ரெண்டோட வீடு பக்கத்தில் இருந்தவே நாங்கள் கால் பண்ணி வர வச்சிட்டோம். வந்து அப்படியே எல்லோரும் கும்பலாக தான் இந்த இடத்துக்கு போயிருந்தோம். சூப்பராக இருந்தது உள்ளே. ஆனால் இதுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் ஃபோட்டோ ஷூட்காக போகலாம், ஸ்டே பண்ணால் நல்லாயிருக்கும். நாங்கள் ஸ்டே பண்ணல. 350 டிக்கெட். உள்ளே போய் சுற்றி பார்க்குறதுக்கு 350. உள்ளே ஸ்டே பண்ணுறதுக்கு 1 dayக்கு 7000 என்னவோ வந்தது. ஆனால் வந்து ரொம்ப லக்ஸரியாக இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம லக்ஸரியாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. 7000 கொடுத்து பே பண்ணணுமா அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்களும் இருந்தோம். நல்லா இருந்துச்சு உள்ளே பாருங்கள். இந்த முத்து படத்தில் வரும்ல அரண்மனை, அந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால்
அதனால் இது இவ்வளோ பெருசாக இருக்குது அரண்மனை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த அரண்மனைலாம் அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே வந்து ரியலாக இருக்க மாதிரியே சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ட்ரெயின்லாம் பார்த்திங்கன்னா ஓடாது, சும்மா நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அந்த மாதிரி கிட்ஸுக்காக வச்சுருக்காங்க. உள்ளே போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது. இந்தாண்ட சைடு குளம் மாதிரி இருக்குது. அந்த குளத்துக்குள்ளே வந்து இந்த ஃபிஷ்ஷு கலர் ஃபிஷ்லாம் விட்டுருக்காங்க. வியூ பாருங்கள் ஃபுல்லாக. இது ஃபுல்லாக கவர் பண்ணலை, கொஞ்சம் தான் கவர் பண்ணியிருக்கேன். என் ஃபோனில் அவ்வளோதான் எடுக்க முடிஞ்சுது. நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த கலர் ஃபிஷ்லாம் அப்படியே பார்த்துட்டு உள்ளே போனோடனே வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறாங்க. வெல்கம் ட்ரிங்க்கை குடிச்சிட்டு எப்படிலாம் சுற்றி பார்க்கணும், எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு டிவியில் போட்டு காமிக்கிறாங்க. பாத்ரூம்லாம் நல்லா நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். வேறு எங்கேயுமே நல்லா இல்லை, எங்கேயும் மட்டும் தான் பாத்ரூம் நல்லா க்ளீனாக நீட்டாக இருந்தது. போயிட்டு வந்துருந்தோம் நாங்கள். அந்த சிலையெல்லாம் வந்து ஒரிஜினலாக வச்சுருந்தாங்க. நிறைய டம்மி வச்சுருக்காங்க. இந்த சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நடராஜர் சிலை கொஞ்சம், அப்புறம் இந்த மானை, சின்ன சின்ன சிலைங்க, இது எல்லாமே வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இதுக்குள்ளே போகணுன்னா ட்ரெடிஷ்னலாக ஃபோட்டோ ஷூட் பண்ணுறவங்க நல்ல ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காகவே போகலாம். ட்ரெடிஷ்னல் லுக்கில் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இது ரொம்பவே சூப்பரான பிளேஸு. ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு கூட சொல்லலாம். ஷூட்டிங் எடுக்கிறதுக்கும் இந்த இடம் நல்லா இருக்குது. எங்களுக்கு இது உள்ளே போனதுலே பிடிச்சது அங்கே இருக்கிற வீடு தாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த வீடு. நெக்ஸ்ட்டு நாங்கள்லாம் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா, இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசை. இப்போ இருக்கிற வீட்டை விட ஃப்யூச்சரில் வீடு கட்டணும்னா இந்த மாதிரி திண்ணையெல்லாம் வச்சு, திண்ணையில் ஊஞ்சல் வெளியில், அந்த திண்ணையிலே பார்த்திங்கன்னா செஸ்ஸு, கேரம் போர்டு விளையாடுறதுக்கெலாம் அந்த டைல்ஸ்லேயே வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. இது உள்ளதான், இது இந்த வீடு தான் நம்ம இருக்க மாதிரி தான் பே பண்ணிவிட்டு போன போல இருக்குது. 7,000 சொல்லியிருந்தாங்க. உள்ளுக்குள்ளேயே மதுரை ஸ்டைலில் ஃபுட்டும் கிடைக்குது, அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலெலாம் நாங்கள் போகலை. போயிட்டு ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற இடம் தான். டைம் ஆகிடுச்சு போகணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கீழேயே சுற்றி பார்த்துட்டு வந்தோம். வீடு எல்லாமே புதுசாக நம்ம கட்டணும்னா இங்கே போய் பார்த்தோன்னா செம்மையாக இருக்குது. எப்படிலாம் கட்டணும், என்னெல்லாம் லைட்டிங் போடணும், எப்படி பெயிண்டிங் பண்ணணும், என்னென்ன டோர்ஸ்லாம் சூஸ் பண்ணணுன்ற வரைக்கும் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அழகாக இருந்துச்சு. இந்த இடம் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ இது தாங்க. இந்த மாளிகை சொன்னோம் இல்லைங்களா, அந்த அரண்மனை எப்படி இருக்குது பாருங்கள். அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு அதுவும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்கள். மேகங்களோடு சேர்ந்து அது ஒயிட் கலரில் இருக்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நேரில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் இங்கே அப்படின்னு தான் தோணுது. பட் ஆனால் நாங்கள் டைம் ஆகிடுச்சின்னே குழந்தைங்களாம் கூப்பிட்டு போயிருக்கவே சீக்கிரமாக கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இங்கே போகணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.